ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஓட்ஸ் சூப் கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா காய் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கூட அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸு அப்படியே எண்ணெயில் வேக வச்சுக்கலாம். அப்போ அந்த பீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஸோ இது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம இது கொஞ்சம் நான் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்துக்கலான்னு. இது பாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் மசாலாவாக செய்யும்போது நம்ம அதை ஆட் பண்ண மாட்டோம். இதையும் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் வால்நட்ஸும் பாதாமும் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. தண்ணி வந்து 1 கப்புக்கு 1.5 கப் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஓட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமு அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிச்சடி ஓட்ஸ் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் நல்லா மல்லி இலை தூவி அதுக்கப்புறம் அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் நம்மளோட டிஷ் ரெடி. ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லைங்க? நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இது வந்து ஈஸியாக நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு குயிக்காக செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதோடு நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் குட்டீஸ்க்கும் பிடிக்கும். ஓட்ஸ் சாப்பிடாத பசங்க கூட நிஜமாக சாப்பிடுவாங்க, எங்கள் குட்டீஸ்க்கும் சாப்பிடுவாங்க, பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.